Open your Bibles with me to Galatians chapter 4. கலாத்தியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். Now when someone is in Christ, we are a new creation. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான போது அவரின் புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறார். God has brought us out of this kingdom of this world and he has brought us into the kingdom of his light. இந்த இருளினுடைய அதிகாரமாகிய உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்து வெளிச்சமாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். We have been brought out of the evil forces of this world. இந்த உலகத்தினுடையதான எல்லா விதமான வழிபாடுகளிலிருந்தும் அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has given us an identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளதாக நமக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். We have a new life. நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை We have a new world view. நமக்கு இந்த உலகத்தை பற்றினதான ஒரு புதிதான ஒரு சிந்தனைகள் We have a new behavior. ஒரு புதிதான ஒரு பழக்கவழக்கங்கள் காணப்படுகிறது. And we are supposed to live that new life. எனவே அந்த புதிய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். But many times when we go back to our old lifestyle, we are getting back to slavery. That's what Paul says. அநேக நேரங்களிலே நாம் மறுபடியுமாக அந்த பழைய வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து செல்கிறதான போது பவுல் சொல்லுகிறார் நாம் அந்த அடிமைத்தனத்திற்கு நேராக கடந்து செல்கிறோம். So today I want to speak to a message to overcome the elemental spiritual forces from which we were redeemed. நாம் மீட்கப்பட்டதான அந்த அனுபவமாகிய அடிப்படை உலக வழிபாடுகளை மேற்கொள்ளுதல் என்கிறதான தலைப்பிலே பேச போகிறேன். Galatians chapter 4 verse 8 and 9. கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனம் 8 9. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புவது எப்படி? Amen. Paul is telling these churches in Galatia that you have been saved by the Spirit, but why are you going back to your old way of life? கலாத்திய இடங்களிலே இருக்கிற அந்த சபைகளுக்கு பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியின் மூலமாக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் நீங்கள் எதற்காக அந்த பழைய வழிபாடுகளுக்கு கடந்து செல்கிறீர்கள்? Galatians chapter 3 verse 3, what Paul is asking them. கலாத்தியர் 3வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பவுல் என்ன கேட்கிறார் என்று பாருங்கள். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? Are you so foolish that you are trying to accomplish by the flesh what you have started by the Spirit? நீங்கள் ஆவியினால் ஆரம்பித்ததை நீங்கள் மாம்சத்தில் முடிக்க பார்க்கிறீர்களா? நீங்கள் அந்த அளவிற்கு புத்தியினரா இருக்கிறீர்களா? So Paul, through the presence of the Holy Spirit, is exhorting the churches at Galatia, and today God is exhorting us that our Christian life has to advance and we cannot go back to the places or the ways from which we were redeemed. கலாத்திய திருச்சபைகளுக்கு பவுல் ஆவியின் மூலமாக அவர்களை ஊக்கப்படுத்துகிறார். இன்னைக்கு தேவன் நமக்கு ஊக்கப்படுத்துகிறதான ஒரு காரியம் நம்முடையதான அந்த பழைய வழிபாடுகளுக்கு நாம் கடந்து செல்லாமல் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த புதிய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். Overcome the elemental spiritual forces of the world. அடிப்படை உலக வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். Amen. And how is your Christian life? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? After coming to Christ, are you still having the practices and the character of the world in our lives? கிறிஸ்துவுக்குள் வந்ததற்கு அப்புறமாகவும் இந்த உலக பிரகாரமான செயல்பாடுகள் வழிமுறைகள் நம்முடைய வாழ்க்கை பழக்கங்களும் காணப்படுகிறதா? We are living in the world. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம். We relate with the world. இந்த உலகத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டும் இருக்கிறோம். But we don't behave like the world. நாம் இந்த உலகத்தை போல பழக்கப்படுகிறது இல்லை. We have a new lifestyle. நமக்கு ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை முறை காணப்படுகிறது. The world practices bribery, we don't practice bribery. இந்த உலகம் அந்த லஞ்சம் வாங்குறதான காரியங்களை எல்லாம் அவர்கள் செயல்படுத்துகிறார்கள், ஆனால் நாம் அதை செயல்படுத்துகிறது இல்லை. The world practices corruption, we don't practice corruption. இந்த உலகம் ஊழல்களை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள், நாம் அதை செயல்படுத்துகிறது. These are our old way of life. நம்முடைய அந்த பழைய வாழ்க்கையை பாருங்கள். And now when we go back to such lifestyle, the Bible calls us that we are getting back into slavery. எந்த விதமான பழைய காரியங்களுக்கு நாம் செல்லுகிறதான போது வேதம் சொல்லுகிறது அந்த அடிமைத்தனத்திற்குள்ளதாக கடந்து செல்கிறோம். In Colossians chapter 2 verse 8, Paul explains what is this old way of life. கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த பழைய கார வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது என்று பவுல் நமக்கு எடுத்துரைக்கிறார். லௌகீக ஞானத்தினாலும் மாம்சமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளையிட்டு கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. Amen. So here Paul is explaining what can be the forces of the world that can attract us. நம்மை ஈடுபட வைக்கிறதான அந்த உலக பிரகாரமான வழிபாடுகள் என்னவென்று பவுல் இங்கே எடுத்துரைக்கிறார். Coming down to chapter 2 verse 20 and 21. கொலோசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலும் 21வது வசனத்திலும் வாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படி
கட்டளைகளின்படியும் நடந்து தொடாத, ருசிபாராத, தீண்டாத என்கிற கட்டளைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிலும் பிரயோஜனப்படாது. Amen. And come to Galatians chapter 4 verse 10, Paul is again explaining what are our old way of life. நம்முடைய பழைய வாழ்க்கைகள் என்னவென்று மறுபடியுமாக கலாத்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் எடுத்துரைக்கிறார். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. Amen. So we have been redeemed out of a culture, we have been redeemed out of a tradition, we have been redeemed out of the values of the world. When we go back to that, we are getting back into slavery. நாம் ஒரு சில விதமான பாரம்பரியங்களிலிருந்தும் கலாச்சாரங்களிலும் இருந்து பல விதமான வாழ்க்கைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியுமாக நாம் அதற்குள் கடந்து செல்கிறோமே என்றால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளதாக கடந்து செல்கிறோம். Now Paul has listed certain things over here. இதிலே ஒரு சில விதமான பட்டியலை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். First is talking about philosophy or human wisdom. இங்கு முதலாவதாக தத்துவத்தை பற்றி சொல்லுகிறார், அல்லது மனிதனுடையதான ஞானம். Any wisdom that rises up against the wisdom of God is the worldly way of life. எந்த ஒரு ஞானம் தேவனுக்கு எதிராக எழும்புகிறதோ அது உலக பிரகாரமான ஞானம். Do we have to study the worldly wisdom? Yes. இந்த உலக பிரகாரமான ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆம், கற்றுக்கொள்ள But வேண்டும். that cannot influence us in our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அது இழுக்க கூடாது. Our lives have to be influenced by the godly wisdom. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஞானத்தின் மூலமாக அது இழுக்கப்பட வேண்டும். I've seen many children, Christian children growing up in studies and literature, and they becoming atheists. சில கிறிஸ்தவ குழந்தைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் படித்து கொஞ்சம் விதமான ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதான போது அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறதான கூட்டத்திலே காணப்படுகிறார்கள். That should not influence our faith. Our faith should influence our knowledge of this world. அந்த விதமான காரியங்கள் நம்மை ஈர்க்க கூடாது. வேதத்தின் அடிப்படையிலே நமக்கு காணப்படுகிறதான அந்த ஞானம் நம்ம அது ஈர்ந்தெழுக்கிறதா And then காணப்பட Paul வேண்டும். talks about the human tradition. அதற்கு அப்புறமாக பவுல் சொல்லுகிறார் மனிதனுடையதான பாரம்பரியங்கள், Traditions that have been set by our forefathers. நம்முடையதான முன்னோர்கள் மூலமாக வைக்கப்பட்டதான அந்த Are பாரம்பரியங்கள். all the traditions bad? No. எல்லா பாரம்பரியங்களும் தவறானதா? இல்லை. Hold on to the good ones. நல்லவைகளை நீங்கள் பிடித்துக் But கொள்ளுங்கள். then there are certain things which are contrary to our faith, ஆனா சில விதமான காரியங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு எதிர்ப்பாக காணப்படுகிறது, contrary to the Bible, வேதத்திற்கு எதிராக and we காணப்படும். need to avoid that. அது எல்லாவற்றையுமே நாம் விலக்க And then வேண்டும். the values and the rules of the world. அதற்கு அப்புறமாக உலகத்தினுடையதான மதிப்புகள் மற்றும் விதிகள். The world has a value இந்த system. உலகத்திற்கு ஒரு சில விதமான மதிப்புகள் The world has காணப்படுகிறது. a way it functions. அது எப்படி செயல்படுகிறதோ என்கிறதான But ஒரு if சில காரியம் that காணப்படுகிறது. values are against the word of God, we need to avoid that. அது எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக காணப்படுகிறது என்றால் நாம் அதை விட்டு விலக Then வேண்டும். Paul talks about the self-imposed worship. அதற்கு அப்புறமாக சுயத்தை மையமாக வைத்து ஆராதிக்கிறதை பற்றி பவுல் Any acts சொல்கிறார். of worship that does not give reverence to the triune almighty God is a self-imposed worship. திரியேக தேவனுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுக்காத என்ன விதமான ஆராதனைகள் காணப்படுகிறதோ அது எல்லாம் சுயம் சார்ந்ததான Any ஆராதனைகள். place any individual is worshiping himself is a self-imposed worship. சில விதமான தனிப்பட்ட விதமான ஆராதனைகள் அதெல்லாம் தன்னுடைய சுயத்தை மேம்படுத்துகிறதான We ஆராதனைகள். worshiping our own talents, நம்முடையதான தாளந்துகளை ஆராதிக்கிறது, worshiping our own money, நம்முடையதான பணத்தை ஆராதித்தல். and then self-imposed worship. Any worship that comes against the kingdom of God and the triune God is the worldly way of worship. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் திரியேக தேவனுக்கும் எதிராக வருகிறதான எல்லா விதமான ஆராதனைகளும் அது சுயத்தை சார்ந்ததான So these are all ஆராதனைகள். the things of the world. இது எல்லாமே இந்த உலகத்தில் உள்ளதானவைகள். Then Paul talks about the harsh treatment of the body. அதற்கு அப்புறமாக பவுல் சொல்லுகிறார் உடலினுடையதான கடுமையான சிகிச்சை The முறைகள். worldly philosophy, the worldly way of reaching God in some cases are treating your body in a very harsh way. உலகத்தினுடையதான ஒரு சில விதமான தத்துவங்கள் தங்களுடையதான சரீரத்தை மிகவும் கடுமையாக போராடி கடவுளை நெருங்க வேண்டும் என்கிறது. You know what I'm talking about. நான் சொல்லுகிறது என்னவென்று உங்களுக்கு Certain people தெரிகிறது. go to a big extent to put injury to themselves to please the deity. அந்த விதமான ஜனங்கள் எப்படி என்றால் தங்களுடைய சரீரத்தை மிகவும் மிகவும் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய தெய்வீகத்தனத்தை அவர் உணர வேண்டும் That என்று is the விரும்புகிறார்கள். old way of life. அதெல்லாம் உலக பிரகாரமான Our வாழ்க்கை. bodies are the temples of the Holy Spirit. நம்முடைய சரீரம் அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. And then following special days and months and seasons and years. சிறப்பு நாட்கள், மாதங்கள், பருவங்கள், வருடங்களை எல்லாம் பின்பற்றுகிறது. You know, we cannot do that. நாம் அதை செய்ய முடியாது. Now we are in Christ, we are a new creation. நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக இருக்கிறோம். நாம் And புதியதான and சிருஷ்டிப்பாகவும் any இருக்கிறோம். influence of the world, any influence of the culture, any influence of the education that is contrary to the word of God, we need to avoid that. Otherwise we become enslaved to our former way of life. எந்த விதமான படிப்புகளோ
எந்த விதமான பாரம்பரியங்களோ எந்த விதமான கலாச்சாரங்களோ நம்முடைய விசுவாசத்திற்கும் தேவ வசனத்திற்கும் எதிராக காணப்படுகிறதோ அதை எல்லாவற்றையும் நாம் விட்டு விலக வேண்டும். இல்லை என்றால் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளதாக நாம் இருக்கிறவர்களாக இருப்போம். Is there something that you're holding on which is like the slavery of the old life? இந்த பழைய வாழ்க்கையை போல அடிமைத்தனத்தை போல நீங்கள் ஏதாவது இருக பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? God wants you to get rid of it today. அவை எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Why? Because Jesus came at the appointed time to rescue us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் நம்மை மீட்பதற்காக நியமிக்கப்பட்டதான காலத்திலே கடந்து வந்தார். Jesus has rescued us from this present age. இந்த பொல்லாங்கினுடையதான காலத்திலிருந்து அவர் நம்மை மீட்டிருக்கிறார். And he has come at the right time. அவர் நியமிக்கப்பட்டதான அந்த காலத்திலே கடந்து வந்தார். Galatians chapter 4 verse 4 to 6. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலும் நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Amen. Jesus was sent by God the Father at the right time to deliver us from this way of life. பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக சரியான நேரத்தில் அந்த காலம் நிறைவேறின போது அவர் அனுப்பினார். Jesus has rescued us out of this evil age. இந்த பொல்லாத உலகிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொண்டார். Age of flesh, age of sin, age of corruption, and has brought us into the kingdom of Jesus Christ. மாம்சம், சரீரம், இச்சைகள், பாவங்களிலிருந்து அந்த விதமான உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து அவர் நம்மை மீட்டெடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற முறையிலே அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். He came at the appointed time. அவர் நியமிக்கப்பட்டதான அந்த காலத்திலே கடந்து வந்தார். It was the right time in history that Jesus came. வரலாற்றிலே அது மிகவும் முக்கியமான சரியான நேரமாகவும் காணப்பட்டது. And Jesus was not birthed by God. Jesus who pre-existed was just sent into this world. தேவனால் பிறப்பிக்கப்பட்டதானவராக இயேசு கிறிஸ்து காணப்படவில்லை. தேவனால் அவர் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அவர் அனுப்பப்பட்டவராக இருந்தார். In the beginning was the word. ஆதியிலே வார்த்தை இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. And the word was with God. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. And this word God Jesus came into this world by the virgin birth through Mary. வார்த்தையாகிய தேவனாகிய இந்த இயேசு கன்னி மரியாளின் மூலமாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார். The word dwelled among us and John says we have seen his glory. அந்த வார்த்தை நமக்குள்ளே தங்கி இருந்தவராக அவருடையதான மகிமையை நாம் பார்த்தோம் என்று So யோவான் சொல்லுகிறார். Jesus is the son of God and also the seed of the woman. இயேசு கிறிஸ்து அவர் தேவ குமாரனாக காணப்பட்டார். அது ஸ்திரீனிடத்திலே பிறந்த வித்தாகவும் அவர் Since காணப்படுகிறார். Jesus was the son of God, that's why the world could see the glory of God in Jesus. அவர் தேவனுடையதான குமாரனாக என்று காணப்படுகிறபடியினாலே இந்த மாத்திரம் இந்த உலகம் அவருடையதான மகிமையை பார்க்க This முடிகிறது. world needs a God who can come in flesh to take the sins of mankind. மனிதனுடையதான பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளும்படியாக மாம்சத்திலே வர வேண்டியதான ஒரு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவைப்பட்டது. But he's also the son of the woman. அவர் ஸ்திரீனுடையதான மகனாகவும் The காணப்பட்டார். seed of the woman. அந்த ஸ்திரீனுடையதான வித்தாகவும் This காணப்பட்டார். world needed a man who is 100% man and 100% God, who can take the sins of man and forgive our sins. இந்த உலகத்திலே 100% தேவனாகவும் மனிதனாகவும் இருக்க வேண்டியதான ஒருவர் தேவைப்பட்டது. அவரால் மாத்திரமே இந்த உலகத்தினுடையதான முழு பாவங்களையும் நீக்கி மனிதர்களை மீட்கப்பட முடியும். Jesus came according to the culture of the Old Testament law. பழைய ஏற்பாட்டினுடையதான அந்த எல்லா விதமான கலாச்சாரத்தின் பிரகாரமாகவும் தேவன் கடந்து வந்தார். And Jesus fulfilled the law of the Old Testament. பழைய ஏற்பாட்டினுடையதான எல்லா விதமான கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினவராகவும் காணப்பட்டார். And he died and he took the curse for us on the cross of Calvary. அவர் நமக்காக மரித்து கல்வாரி சிலுவையிலே எல்லா விதமான சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். Galatians chapter 3 verse 13 says, கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Jesus died on the cross and he became a curse for us. அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவர் நமக்காக சாபமானவராக And காணப்படுகிறார். why did Jesus come? எதற்காக இயேசு கிறிஸ்து Why did வந்தார்? Jesus become a curse for us? நமக்காக எதற்காக அவர் சாபமானவராக காணப்படுகிறார்? Galatians chapter 4 verse 4 to 5 again. கலாத்தியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலும் படிக்கலாம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Amen. So that we may receive adoption to sonship. என்றால் மாத்திரமே நாம் ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. Tell God, I am a son of God. சொல்லுங்க, நான் தேவனுடைய குமாரன். I am a daughter of God. நாம் தேவனுடைய மகள். God has adopted me.
தேவன் என்னை அவர் தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Two words are over there to illustrate our position in Christ. இரண்டு விதமான வார்த்தைகள் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று எடுத்துரைக்கிறது. First of all, we are a son of God. முதலாவதாக நாம் தேவனுடையதான பிள்ளைகள். And when we receive Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்கிறதான we போது come into adulthood, in other words maturity. நாம் ஒரு முதிர்ச்சிக்கு நேராக அல்லது இளமைக்கு நேராக கடந்து வருகிறோம். Out of all our old traditions, நம்முடையதான எல்லா விதமான பழைய out of all our old type of worship, நம்முடைய பழைய விதமான ஆராதனைகள், when we become a child of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறதான we have been made adults to know God. நாம் தேவனை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக இளம் பிரயத்தனரை போல நாம் மாறுகிறோம். Amen. And secondly, இரண்டாவதாக we are not only the children, we are adopted sons of God. இரண்டாவதாக நாம் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல அவருடையதான சொந்த குமாரர்களாக இருக்கிறோம். In this world, everybody who is born is a son of Satan. இந்த உலகத்திலே பிறந்ததான எல்லாருமே சாத்தானுடையதான குமாரர்களாக இருக்கிறோம். Bonded in flesh and sin. சரீர பிதாவாகவும் அவர் பாவத்தின் நிமித்தமாகவும் பிறந்திருக்கிறோம். Before coming to Christ, we have a different father. கிறிஸ்துவுக்குள் வருகிறது முன்பதாக நமக்கு வித்தியாசமான தகப்பன் The காணப்பட்டார். ways of the world, இந்த உலகத்தினுடையதான எல்லா விதமான the வழிகள், demonic influences of the world. சத்துனுடையதான எல்லா விதமான வழிமுறைகள். But now when you are coming to Christ, ஆனா இப்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக வந்ததுக்கு it பிற்பாடாக is like an adoption. இது ஒரு தத்தெடுக்கிறதை போன்றது. Born in a different family, but now he has adopted us as his sons. வித்தியாசமான ஒரு குடும்பத்திலே பிறந்திருக்கிறோம். இப்போது அவருடைய குமாரராக அவர் நம்மை எடுத்திருக்கிறார். In the Roman culture, they used to adopt sons. ரோமனுடையதான கலாச்சாரத்தின் பிரகாரத்திலே அவர்கள் மகன்களை அவர்கள் When we தத்தெடுப்பார்கள். think about adoption today, we do adoption for children, and that is for charity purpose. இன்றைக்கு கூடதான அந்த தத்தெடுப்புகளை எல்லாம் பற்றி நான் பார்க்கிறதான போது குழந்தைகளை நம்முடைய உலக பிரகாரம் இருந்து நம்ம அதை தத்தெடுக்கிறோம். But in the Roman culture, they never adopted children. ஆனா ரோமருடையதான கலாச்சாரத்தின் பிரகாரமாக அவர்கள் குழந்தைகளை தத்தெடுத்துக்கிறது. They would adopt an adult. அவர்கள் அந்த இளம் பிரயாத்தினரை அவர்கள் தத்தெடுப்பார்கள். Why would they adopt somebody? எதற்காக அப்படி மற்றவர்களை அவர்கள் If a தத்தெடுக்கிறார்கள்? Roman citizen does not have a son to inherit his inheritance, he would then adopt a son. ஒரு ரோமபுரியில இருக்கிறதான ஒருவருக்கு அவருடையதான எல்லா விதமான சொத்துக்களையும் எல்லா குடியேற்றுகிறதற்கு அவர்கள் மகன் இல்லை என்றால் அவர்கள் ஒரு இளம் பிரயா மகனை அவர்கள் தத்தெடுப்பார்கள். Or if a Roman citizen has son or sons who are irresponsible and they feel that they cannot handle their inheritance, then they will adopt a different son from a different family and give him that inheritance. அல்லது ரோமபுரியில இருக்கிறதான ஒருவருக்கு அவர்களுக்கு மகன்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அந்த மகன்கள் இவர்களுடையதான எல்லா விதமான அந்த குடியிருப்புகளையும் சுதந்திரமாய் கொள்ளுகிறதற்கு தகுதி இல்லை என்று அவர்கள் காணப்பட்டால் அவர்களும் வித்தியாசமான குழந்தை இளம் பிரயாத்தினரை அவர்கள் தத்தெடுப்பார்கள். Now this adopted son, he will get the name of the father. இப்போது இந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த மகன் தன்னுடைய தகப்பனாருடையதான பெயரும் அவருக்கு He has a சூட்டப்படும். new father. அவருக்கு ஒரு புதிதான ஒரு தகப்பன் He காணப்படும். has a new name. புதிதான ஒரு பெயர் காணப்படும். Name of the father will come into his name. அந்த தகப்பனாருடையதான பெயர் அவருடைய பெயருக்குள் கடந்து வரும். He has a new house. புதிதான ஒரு வீடு காணப்படும். He has been given the possession of this adopted father's estate. அந்த தத்தெடுத்ததான அந்த தகப்பனுடையதான தோட்டங்களில் இருந்தான எல்லா விதமான வாய்ப்புகளும் குடியிருப்புகளும் அவருக்கு கொடுக்கப்படும். If this man had previous debts, all those debts are paid off. இந்த மனிதனுக்கு ஒருவேளை பழைய இடங்களில் இருந்ததான ஏதாவது கடன்கள் எல்லாம் காணப்பட்டது என்றால் அது எல்லாமே அழிக்கப்படும். And there should be a high price paid for that adoption. அந்த தத்தெடுப்புக்கு அல்லது அந்த புத்திர சுவிகாரத்தை அவர்கள் கொண்டாடுகிறதற்கு மிகவும் அதிகமான விலை கிரயம் கொடுக்கப்பட்டது. This is what happened when we became the children of God. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது. நாம் எப்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் We நடந்தது. were born in a different family. வித்தியாசமான ஒரு குடும்பத்தில் நாம் பிறந்தோம். Family of this world. இந்த உலகத்தினுடையதான The குடும்பம். family that was controlled by the demons of this world. இந்த உலகத்தினுடையதான சத்துருவினால் கட்டுப்படுத்தப்பட்டதான ஒரு குடும்பத்தில் And பிறந்தோம். God selected us, adopted us, தேவன் நம்மை தெரிந்தெடுத்து அவர் நம்மை புத்திர சுவிகாரத்தை given கொடுத்தார். us a new name, ஒரு புதிதான ஒரு பெயரை நமக்கு made us a சூட்டினார். new creation, ஒரு புதிதான ஒரு சிருஷ்டிப்பாக மாற்றினார். given us the robe, the cloth of righteousness. ஒரு நீதியின் ஆடையை அவர் நமக்கு தரிப்பித்தார். You know, when a Roman boy gets to adulthood, they would give him a robe. ஒரு ரோமருடையதான ஒரு மகன் அவன் அந்த இளம் பிராயத்தில் வருகிறதான போது அவனுக்கு என்று ஒரு விதமான கயிறுகள் And சூட்டப்படும். that is the picture that Paul is having. அந்த விதமான உருவகம் தான் பவுல் இங்கே When you become a காணப்படுகிறார். child of நாம் God, தேவனுடைய பிள்ளைகளாக you மாறுகிறதான have been போது adopted by God, நாம் தேவனால் அங்கு புத்திர சுவிகாரம் taken சூட்டப்பட்டிருக்கிறோம். from that house and
planted in the house of God. அந்த வீட்டிலிருந்து நாம் எடுத்து தேவனுடையதான வீட்டிற்கே நாம் இங்கே Now you நிறுவப்பட்டிருக்கிறோம். have a new father. இப்போது நமக்கு ஒரு புதிதான ஒரு தகப்பன் All your காணப்படுகிறார். previous debts of sin has been paid for. நம்முடைய பலவிதமான எல்லா கடன்களும் எல்லா பாவங்களும் எல்லாம் அது முடிவாயிற்று. Now he has paid the price and he is giving you his heritage to you. இப்போது அவருடைய ஆவியை அவர் நமக்கு கொடுத்து ஒரு புதிதான ஒரு குடியிருப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. What a privilege we have in Christ Jesus. அந்த விதமான வாய்ப்புகளும் உரிமைகளும் தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக நமக்கு காணப்படுகிறது. Sons of God and adopted sons of God. நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய புத்திர சுவிகாரமாகவும் நாம் காணப்படுகிறோம். That's why I come to Romans chapter 8 verse 14 to 18. எனவே தான் ரோமர் 8வது அதிகாரம் 14 இலிருந்து 18 வரையிலும் பார்க்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு ஆவியுடனே சாட்சி கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராகுமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகுமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படுத்தப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Amen. Come to verse 28 of Romans 8. ரோமர் 8:28 நாம் பார்க்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We are heirs of God. நாம் அவருடைய வாரிசுகளாக We காணப்படுகிறோம். are the sons of God. அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். All things work together for the good of those who love him. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக God நடைபெறுகிறது. is your father. தேவன் நம்முடைய No தகப்பன். matter what happens into your life, நம்முடைய வாழ்க்கை என்ன நடந்தாலும் பரவாயில்லை. everything is working for our glory and the glory of the name of God. எல்லாமே நம்முடைய மகிமைக்கென்றும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் அது Can I hear an நடைபெறுகிறது. amen, church? ஆமென் சொல்லாமா? Hallelujah. ஹல்லேலூயா. Come to Romans chapter 8 verse 31. ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் If யார்? God is for us, if God is our father, who can be against us? தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது, தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவன் No யார்? man can stand against us. எந்த ஒரு மனிதன் நமக்கு எதிராக No இருக்க enemy முடியாது. can stand against us. எந்த ஒரு சத்துருவும் நமக்கு No எதிராக இருக்க முடியாது. witchcraft will work against எந்த us. விதமான மந்திரவாதங்கள் நமக்கு எதிராக Because இருக்க now we are முடியாது. not the sons of the world. ஏன்னா நாம் இப்பொழுது இந்த உலகத்தினுடையதான We மகன்கள் are the அல்ல. sons of God. நாம் தேவனுடைய Can புத்திரராக somebody இருக்கிறோம். shout a hallelujah? Hallelujah சொல்லாமா? Can you give a clap off into God this morning time? Hallelujah. 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 What a privilege we have because we are the sons of நாம் God. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதன்படி என்ன விதமான வாய்ப்புகளும் உரிமைகளும் So காணப்படுகிறது. nobody can accuse you. யாருமே உங்களை பழி சுமத்த முடியாது. Romans chapter 8 verse 33 to 36. ரோமர் 8வது அதிகாரம் 33 இலிருந்து 36 வரையிலும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who can condemn you? Who can make a charge against you? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளான தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மரித்தவர் அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலுமாய் ஜெயங்கொள்கிறவருமாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are the sons of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். So no accusations, no death, no evil, no problem can separate us from the love of our adopted father. நம்மை தெரிந்து கொண்டதான அந்த தேவனிடத்திலிருந்து எந்த விதமான உபத்திரமோ, பாடுகளோ, வியாகுலங்களோ, போராட்டங்களோ ஒன்று நம்மை பிரிக்காது. Nobody can come with a charge against you. யாரும் உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. It is because God has justified you. ஏனென்றால் தேவன் நம்மை நீதிமான்களாக்கி Hallelujah. Hallelujah. And that's why Paul is telling, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், now that God has given you so much, தேவன் உங்களுக்கு இவ்வளவுக்கு அதிகமாக why கொடுத்திருக்கிறார். are you going back to the old slavery? எதற்காக நீங்கள் மறுபடியுமாக அந்த பழைய அடிமைத்தனத்திற்குள்ளதாக Galatians கலங்குகிறீர்கள்? chapter 4 verse 8 to 11. கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனம் 8 இலிருந்து 12 வரையிலும் நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பெலனற்றதும் You are known by God. God has chosen you now. பெலனற்றதும்
வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணா போயிட்டோ என்று. Paul is telling, I am afraid that all my preaching to you has gone in vain because your life is going back to the old way of life. பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயப்படுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியுமாக அந்த பழைய காலங்களிலே கடந்து செல்கிறது. Be a responsible son of God. நாம் பொறுப்புள்ளதான மகன்களாக காணப்படுகிறோம். And be responsible to be loyal to Jesus. அதற்கு அப்புறமாக நாம் தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. You know, many times we stray away into our old way of life. அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய பழைய விதமான வாழ்க்கைக்கு நேராக அப்படியே நாம் கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறோம். All kind of culture. பழைய விதமான கலாச்சாரங்கள். All kind of living. பழைய விதமான வாழ்க்கை. All kind of thinking. பழைய விதமான சிந்தனைகள். And Paul is telling it is becoming enslaved. பவுல் சொல்லுகிறார், இவையெல்லாம் உங்களை பிற்பாடாக அடிமைப்படுத்தப்பட்டது. Christ has brought you with a price. கிறிஸ்து உங்களை விலை கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். Made you the sons and daughters of God. அவருடைய மகன்களாகவும் மகள்களாகவும் அவர் உங்களை மாற்றி இருக்கிறார். So be loyal to Christ. எனவே தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். And come to Ephesians chapter 4 verse 17. எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துக்கு நேராக வாருங்கள். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. Amen. You have learned a new way of life in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தபடி முந்தின நடக்கையை குறித்து மோசம் போக்கும் இச்சைகளை கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு put off your old self. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Amen. We need to put on our new self in holiness and righteousness of God. நீதி நிமித்தமாகவும் நேர்மை நிமித்தமாக நம்முடைய புதிதான மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Let me ask you, my dear brother and sister, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், how is your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How is your life after Sunday morning service? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அப்புறமாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Are you putting on the new self or are you living according to the old man? ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்களா அல்லது பழைய விதமான வாழ்க்கையில இருக்கிறீர்களா? That's what Paul is exhorting the churches at Galatia. அதுதான் பவுல் அந்த கலாத்திய திருச்சபைகளுக்கு அங்க அவர் ஊக்கப்படுத்துகிறார். We see the history of the children of Israel. They were redeemed out of slavery from Egypt, but every time they had a difficulty in Exodus, they wanted to go back to slavery. இஸ்ரவேலுடையதான அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறதான போது அவர்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து இப்போ மீட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்போதெல்லாம் ஒரு சில விதமான பாடுகளை பட்டார்களோ அப்போது முறுமுறுத்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். When they saw the Red Sea, they wanted to go back to Egypt. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்த்ததான போது மறுபடியுமாக அவர்கள் எகிப்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்கிறார்கள். When they did not get water, they murmured and they wanted to go back to Egypt. அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத போது மறுபடியுமாக அவர்கள் முறுமுறுத்து மறுபடியுமாக அவர்கள் எகிப்துக்கு கடந்து செல்ல வேண்டும். When they did not get meat to eat, they wanted to go back to Egypt. அவர்களுக்கு இறைச்சி கிடைக்காத போதும் அவர்கள் முறுமுறுத்து விட்டு மறுபடியுமாக எகிப்துக்கு We have been redeemed out of the situation of Egypt, the slavery of sin, and don't go back to that slavery is what is the Bible telling us. அந்த பாவமாகிய அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீண்டுமாக நாம் அதிலே கடந்து செல்ல கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. Jesus came at the appointed time to rescue us. இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்டதான அந்த நாளிலே கடந்து வந்து நம்மை மீட்கும்படியாக கடந்து வந்தார். When you receive the Lord Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதான போது you become the children of God. நீங்கள் தேவனுடையதான பிள்ளைகளாக மாறப்படுகிறீர்கள். You have been brought out of the elemental forces of this world. இந்த உலகத்தினுடையதான அடிப்படை வழிபாடுகளிலிருந்து நீங்கள் மீட்கப்பட்டு and you need to live the new way of life. நீங்கள் ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். Be responsible. எனவே ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். Be loyal to your new father. உங்களுடையதான தகப்பனாருக்கு நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். Can you just introspect your life? நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். How is your life? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Are you advancing in your Christian life or are you going back? உங்களுடையதான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் முன்னோக்கி செல்லுகிறீர்களா அல்லது நீங்கள் பின்னோக்கி கடந்து செல்லுகிறீர்களா? Hallelujah. Just tell God, I just surrender myself once again for a holy and a righteous living. ஆண்டவரே சொல்லுங்க,
ஆண்டவரே நான் ஒரு நீதியான பரிசுத்தமான வாழ்க்கைக்கு என்னை மறுபடியுமாக சமர்ப்பிக்கிறேன். And if you have never received Jesus Christ as your Lord and Savior, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் இதுவரையிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை tell என்றால், God, I commit my life to you. I am into this affairs of this world, in the flesh of this world. I am in sin and I need you to rescue me, Lord. ஆண்டவரே நான் இந்த உலகத்துடையதான பாவங்களிலும் சாபங்களிலும் எல்லா விதமான தீய பழக்கவழக்கங்களிலும் நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே நீர் என்னை மீட்க வேண்டும் என்று சொல்லுங்க. Tell God that if I live, I will live for you. அவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் வாழ்ந்தால் உமக்காகவே வாழ்வேன். Let's make a new commitment into the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு புதிதான ஒரு தீர்மானத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுக்கலாம். Commitment to grow in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளதாக வளருகிறதான ஒரு அர்ப்பணிப்பு. Commitment to grow in prayer. நான் ஜெபத்திலே வளருகிறதான ஒரு A அர்ப்பணிப்பு. commitment to grow in the scripture. தேவனுடைய வார்த்தையிலே வளருகிறதுக்கான ஒரு A அர்ப்பணிப்பு. commitment to grow in holiness. பரிசுத்தத்தில் வளருகிறதற்கான A ஒரு அர்ப்பணிப்பு. commitment to grow in understanding and living a new life. புரிந்து கொண்டு புதிதான ஒரு வாழ்க்கையை வாழுகிறதான நிலையிலே ஒரு அர்ப்பணிப்பு. If anyone has not received Jesus into your life, இயேசு கிறிஸ்துவை யாராவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே tell பெற்றுக்கொள்ள God, வேண்டும். I need that rescue today. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த மீட்பு எனக்கு I இன்றைக்கு need தேவை. that deliverance today. அந்த விடுதலை எனக்கு இன்றைக்கு And I தேவை. commit myself into the hands of என்னுடைய God. வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்புதருகிறேன்.